வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே அதாவது நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இது டெஃபினெட்லி பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் யார்ட்டையாவது கேட்கணும், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கணும், இல்லை என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் வுட் யூ லைக் டு ஈட், அதாவது என்ன சாப்பிட விருப்பப்படுறீங்க, வாட் வுட் யூ லைக் டு ஈட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லணும், நான் காரில் வந்தேன் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா நான் பஸ்ஸில் வந்தேன்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேம் பை கார் அப்படின்னா நான் காரில் வந்தேன். ஸோ பை கார் அப்படின்னா காரில் வந்தேன். இதே தான் ஐ கேம் பை பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எந்த கடையில் நீங்கள் துணி எடுத்தீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, விச் ஷாப் டிட் யூ பை த கிளாத் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விச் ஷாப் டிட் யூ பை த கிளாத் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம். எத்தனை நாளாக இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நாட்களாக, இல்லை எவ்வளவு, ஹவு லாங் அப்படின்றது எப்படின்னா எவ்வளவு நாட்கள் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஹவு லாங் டு யூ ஒர்க் ஹியர் அப்படின்னா இங்கே எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க. நான் தினமும் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ கோ டு டெம்பிள் எவ்ரிடே. ஐ கோ டு டெம்பிள் எவ்ரிடே அப்படின்னா நான் தினமும் கோவிலுக்கு போவேன், செல்வேன் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு உதவலாமா. மேலே போ அல்லது மேலே போங்க அப்படின்ட்டு சொல்லணும். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கோ அப் அப்படின்னா மேலே போ. ப்ளீஸ் கோ அப் அப்படின்னா மேலே போங்க. கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும்னா ப்ளீஸ் கோ அப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லது மேலே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அப். இதை அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைனா இதை அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டெல் திஸ் டு ஹிம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை அவரிடம் சொல்லிவிடுங்கள். டெல் திஸ் டு ஹிம் அப்படின்னா இதை அவர்கிட்ட சொல்லிடுங்க, இல்லை சொல்லுங்கள். ஏன் அவனை அடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஏன் அவனை அடிச்சிங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, வை டிட் யூ ஹிட் ஹிம். ஸோ ஹிட் அப்படின்னா அடித்தல், அடிக்கிறதுன்னு அர்த்தம். வை டிட் யூ அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ஏன் அடிச்சிங்க. வை டிட் யூ ஹிட் ஹிம் அப்படின்னா ஏன் அவனை அடிச்சிங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. எதுவும் மிஞ்சலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் இங்கிலீஷ் யூ கேன் சே நத்திங் இஸ் லெஃப்ட். நத்திங் இஸ் லெஃப்ட் அப்படின்னா எதுவுமே மிஞ்சலை, எல்லாமே தீர்ந்துருச்சு. இனிமேல் அவனை கூப்பிடாத அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கால் ஹிம் ஹியர் ஆஃப்டர். ஸோ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இங்கிலீஷில் இனிமேல். ஸோ டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனை கூப்பிடாத. டோன்ட் கால் ஹிம் ஹியர் ஆஃப்டர்னா அவனை இனிமேல் கூப்பிடாத. கையை மேலே தூக்குங்க அப்படின்னு சொல்லணும். இன் இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் யுவர் ஹேண்ட். ஸோ இங்கிலீஷில் ரைஸ் யுவர் ஹேண்ட்னா கையை மேலே தூக்குங்க. ரைஸ் அப்படின்னா தூக்கு. சரிங்களா? சர்க்கரை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? இஸ் சுகர் தேர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இஸ் சுகர் தேர் அப்படின்னா சர்க்கரை இருக்கா. ஸோ வந்து இப்போ காஃபியில் சர்க்கரை இருக்கான்னு கேட்குறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஜென்ரலாகவே வீட்டில் சர்க்கரை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கும் இஸ் சுகர் தேர் அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் 2 பேரும் தான் இதை செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நாங்கள் 2 பேரும் தான் இதை செய்தோம் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, வி போத் டிட் திஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வி போத் அப்படின்னா நாங்கள் 2 பேரும், டிட் திஸ்னால் இதை செய்தோம் அப்படின்னு அர்த்தம். அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் கால் ஹிம் அப்படின்னா அவரை கூப்பிடுங்க. ப்ளீஸ் கால் ஹிம். ஸோ கொஞ்சம் பொலைட்டாக, மரியாதையோட. நான் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இல்லை நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸ்டில் ஈட்டிங். ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங் அப்படின்னா நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவனை திட்டாத அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம். ஸோ ஸ்கோல்டிங் அப்படின்னா
திட்டுதல். ஸோ டோன்ட் ஸ்கோல்ட் ஹிம் அப்படின்னா அவனை திட்டாதே. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஸோ வாட். ஸோ வாட் அப்படின்னா அதுக்கு என்ன இப்போ அப்படின்றது தான் அர்த்தம். அவர் எப்போயுமே சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்ன்றது சுறுசுறுப்பு தன்மை. ஸோ ஆக்டிவாக இருப்பாருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சில டைம். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் அப்படின்னு இங்கிலீஷில் பியூராக சொல்லலாம். உண்மையான விலை 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். எப்படி சொல்லலாம்? உண்மையான விலை 10 ரூபாய் தான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ₹10 only அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் ₹10 only அல்லது ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் 10 only அப்படின்னு சொல்லலாம். ருபீஸ் ஆட் பண்ணலனாலும் ஓகே தான். ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் 10 only அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நான் சினிமாவுக்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்லணும். ஸோ எனக்கு இப்போ படம் பார்க்க விருப்பம் இல்லை, படம் பார்க்க போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு சினிமா அப்படின்னா எனக்கு சினிமாவுக்கு போக இப்போ விருப்பம் இல்லை அல்லது போக வேண்டாம் என்று நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் அர்த்தம் வரும். உள்ளே எதையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்குள்ளே எதையும் போடாதீங்க ஆர் ஜஸ்ட் சிம்பிளாக உள்ளே எதையும் போடாதீங்க அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் புட் எனிதிங் இன்சைட். டோன்ட் புட் எனிதிங் இன்சைட்னா உள்ளே எதையும் போடாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கெட்டவன் அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும். ஸோ அவரை பொறுத்த வரையில் நான் ஒரு கெட்டவன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஹிம். ஸோ அக்கார்டிங் டு ஹிம் ஐ எம் அ பேட் காய். அக்கார்டிங் டு ஹிம் அவரை பொறுத்தவரை ஐ எம் அ பேட் காய், நான் ஒரு கெட்டவன். சரிங்களா? அங்கே நிச்சயம் யாராவது இருக்கணும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். அங்கே நிச்சயம் யாராவது இருக்கணும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தேர் மஸ்ட் பி சம் ஒன். ஸோ மஸ்ட் அப்படின்றது கட்டாயமாக அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அங்கே கட்டாயமாக யாரோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் மஸ்ட் பி சம் ஒன். சம் ஒன்னா யாராவது, தேர் மஸ்ட் பின்னா கட்டாயம், அங்கு கட்டாயமாக. சரிங்களா? அவன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஏட் சூன். ஹீ ஏட் சூன் அப்படின்னு சொல்லலாம். ஏட்டுனா ஈட்டுன்றது சாப்பிட்றது, ஏட்டுனா சாப்பிட்டது, அதாவது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹீ ஏட் சூன்னா அவன் சீக்கிரமே சாப்பிட்டான். நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் பிலீவ். ஐ டோன்ட் பிலீவ் இட் ஆர் ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம். அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ இட்ஸ் சிம்பிள். தட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா அது உண்மை இல்லை. நீங்கள் தான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை நீங்கள் தான் பட்டனை அழுத்துனீங்களா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ ப்ரெஸ் த பட்டன். டிட் யூ ப்ரெஸ் த பட்டன் அப்படின்னா நீங்கள் தான் பட்டன் அழுத்துனீங்களா அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? தயவு செய்து ஏற்றுக்கோங்க அப்படின்றத இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்க்கு அக்செப்ட். இங்கிலீஷில் அக்செப்ட்னு வரும். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் அப்படின்னா தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க அப்படின்றது தான் அர்த்தம். நடிக்காதீங்க அல்லது நடிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ப்ரிட்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிட்டெண்டிங் அப்படின்னா நடிக்கிறது, அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ ப்ரிட்டெண்ட் அப்படின்னா நடித்தல். டோன்ட் ப்ரிட்டெண்ட்னா நடிக்காத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். எப்படி சொல்லலாம்? டோன்ட் எல் அட் மீ. எல் ஒய்இஎல்எல் எல்லிங். எல் அப்படின்னா கத்துறதுன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எல் அட் மீ. சரிங்களா? இது தவறான பதில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ராங் ஆன்சர். திஸ் இஸ் ராங் ஆன்சர் அப்படின்னா இது தவறான பதில். என்னை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ அது மனசளவுலையோ இல்லை உடம்பளவுலையோ காயப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஹர்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஹர்ட் மீனா ஹர்ட்டிங். ஹர்ட்டிங் அப்படின்னா காயப்படுத்துதல். ஸோ டோன்ட் ஹர்ட் மீ அப்படின்னா என்னை காயப்படுத்தாதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னா உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவர் என்கிட்ட இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ அவர்
என்னிடம் இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் லைக் த வே ஹீ டாக்ஸ் டு மீ. ஐ டோன்ட் லைக் த வே ஹீ டாக்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எனக்கு பயம் இல்லை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் அஃப்ரைட். ஐ ஆம் நாட் அஃப்ரைட் அப்படின்னா எனக்கு பயம் இல்லை. உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷில். ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆர் யூ ஹங்க்ரினா உங்களுக்கு பசிக்கிறதா? எனக்கு தாகமாக இருக்குது. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் தேர்ஸ்டி. ஐ எம் தேர்ஸ்டி. ஸோ தேர்ஸ்ட் அப்படின்றது தாகம். நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? யூ லுக் பியூட்டிஃபுல். யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். பஸ்ஸை தவற விட்டுட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ மிஸ்ட் த பஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ மிஸ்ட் த பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸை தவற விட்டு விட்டேன். கிரிக்கெட் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம்? கிரிக்கெட் இஸ் மை ஹாபி அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் இஸ் மை ஹாபின்னா கிரிக்கெட் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. கிரிக்கெட் என்னுடைய பொழுதுபோக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, see you later. ஓகே, see you later அப்படின்னா சரி, அப்புறம் பார்க்கலாம். நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பை எ கார். ஐ வாண்ட் டு பை எ கார் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கம் இன் ஆர் ப்ளீஸ் கம் இன் சைட் அப்படின்னா உள்ளே வாருங்கள். அவர் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹிஸ் ஹவுஸ் இஸ் வெரி பிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர் யூ லாஃபிங். ஒய் ஆர் யூ லாஃபிங் அப்படின்னா ஏன் சிரிக்கிறீங்க. அது ஒரு பெரிய கதை அப்படின்றத இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லாங் ஸ்டோரி. இட்ஸ் அ லாங் ஸ்டோரின்னா அது ஒரு நீளமான பெரிய கதை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.